பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். ஜனநாயகனுடைய ரிலீஸ் தேதி தள்ளி போகுது. சென்சார் வாரியம் சான்றிதழ் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் பாஜகவை நேரடியாக குற்றம் சாட்டுறாங்க. இவங்களாலதான் இது நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி இதை பார்க்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அதாவது பாரதிய ஜனதா கட்சி அரசு அதிகாரத்தை என்றைக்குமே அரசியலுக்கு பயன்படுத்தியது கிடையாது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலத்துல வேணா சிபிஐக்கு காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஒரு பேரே உண்டு, அந்த சொல்லாடல் இருந்தது. அதனால நாங்க இப்போ விஜய் அவர்கள் பொறுத்தவரை கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு கூட நாங்க எந்த விதமான குற்றச்சாட்டும் அவருக்கு எதிராக சொல்லலையே. அப்படி இருக்கிறது இந்த ஜனநாயகத்துக்கு பிலிம் சென்சார்ஷிப் சர்டிபிகேட் அவங்களு என்ன குறை இருக்குன்னு சொல்றாங்க, என்ன ஏதோ அதை இவர்கள் நிவர்த்தி செய்து அந்த சான்றிதழை பெற வேண்டியதான இருக்கும். அரசியலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரியாக எல்லாம் செயல்படாது. ஹலோ சார், இணைப்புல இருக்கீங்க. திரையுலகம் மொத்தமும் விஜய்க்கு ஆதரவாக இருக்கு. பாஜக விஜய் தாவேகா கூட்டணிக்கு வரும் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கான மிரட்டலாக பார்க்கப்படுதா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. இல்ல இங்க பாருங்க, யார் இப்ப தாவேகா கூட்டணி பற்றி யாரு பேசியிருக்காரு? பிஜேபியில யாரும் பேசல. நான் என்னை பொறுத்தவரை இப்போ கூட்டணி பற்றி நான் பேச மாட்டேன். ஏன்னா சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டோட அதிகார வரம்பிற்குட்பட்டது. அதனால இதுக்கும் அரசியலுக்கும் தமிழக கூட்டணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவங்க சென்சார் போர்டு என்ன காரணம் அதுவும் தெரியாது எனக்கு. என்ன காரணத்திற்காக அவங்க வழங்கலைங்க, அது சென்சார் போர்டுல அப்ரோச் பண்ணோம். இதை போய் அரசியல் ஆக்கின்ற அளவுக்கு காங்கிரஸ் கட்சியினர் பின்றத்தனமா பேசிட்டு இருக்கிறது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்க. இதுதான் அரசியல். நாங்க we have supported விஜய் இன் கரூர் கேஸ். எங்களுக்கு ஒன்றும் அரசியல் நோக்கங்கள் கிடையாது. அதனால அன்னைக்கு காவல்துறையின் தவறுதான், அஜாக்கிரதை தான், சரியான தயாரிப்பு இல்லாததுதான் காரணங்கிறத நாம் பலதடவை சொல்லி இருக்கோம். அதனால இதுக்கும் அரசியல் சம்பந்தம் இல்லை. நிறுவனம் கூட அப்படித்தானே சொல்கிறது. சரி, இறுதியாக ஒரு கேள்வி. இன்று நீங்க செய்தியாளர்கள் கிட்ட பேசியிருந்தீங்க, விஜய வெளியில விடாம நாங்க உள்ளேயே வச்சிருப்போம் அப்படின்ற ரீதியில ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க. அதை எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது? கரூர் விஷயத்தில் கூட அவருக்கு எதிராக நாங்க அன்னைக்கு கருத்து சொல்லல அப்படின்னு சொல்லி இருக்கேன். அவ்வளவுதான். வேற எந்த விதமானதும் கருத்து நான் சொல்லல. இணைப்புல கருத்துக்களை தெரிவிச்சதற்கு நன்றி. நன்றி. பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா இணைப்பில் கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தார். நாங்க எதுவும் தலையிடல அப்படின்றத தெரிவிச்சிருந்தார். அப்படி எங்களை சம்பந்தப்படுத்தி பேசுபவர்களுடைய அந்த கருத்துகள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். ஜனநாயகன் திரைப்படத்தின் ரிலீஸ் தொடர்பான வழக்கு நாளை காலை 10:30 மணிக்கு உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது.